ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டேயோட பிளாக் போஸ்ட் தான் இது. இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ்க்கு நாங்கள் பன்னீர் ஹாட் டாக் பன்ஸ் அண்ட் சிக்கன் ஹாட் டாக் பன்ஸ் தான் அனுப்பியிருந்தோம். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பன்னீர் கொடுப்போம், சிக்கன் அதே ஃப்ளேவரில் வந்து நான் வெஜிடேரியன்ஸுக்கு அது தனி கவுண்ட்டு சென்ட் பண்ணுவோம். இது லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கம்பெனிலேருந்து எக்ஸலண்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு கிடச்சிருக்கு. எங்கள் அம்மா வீட்டுக்கும் அனுப்பியிருந்தோம், அவங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப மைல்டாக ஒரு எதமான ஸ்நாக், ஈவினிங் ஆயில் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. அண்டு இன்னைக்கு கனடா போகிற கஸ்டமருக்கு நாங்கள் வந்து ராஜமுடி அரிசியோட அதிரசம் தான் பேக் பண்ணியிருந்தோம். எல்லாம் 10 பீசஸாக எங்களுக்கு பாக்ஸில் போட்டு கொடுத்துருங்க, ஏன்னா ட்ராவல் அப்போ உடையக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே நம்ம லட்டு டப்பாவில் போட்டுட்டேன். அண்டு சீர் முறுக்கு கேட்டிருந்தாங்க வெள்ளை அரிசியில். ஸோ நம்ம செய்கிற முறுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நெய், டால்டா, வெண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஆனாலும் வந்து முறுக்கு நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே கடலை எண்ணெயில் பொரிக்கிறது தான், எதுவுமே வந்து யூஸ்ட் ஆயில், பாம் ஆயில் அந்த மாதிரி இல்லை. ஸோ இட் இஸ் வெரி மச் சேஃப். இது நவ அரிசியோட முறுக்கு. அண்ட் இதை தாண்டி அவங்க பொட்டுக்கடலை லட்டு, வேர்க்கடலை லட்டு, சீர் முறுக்கு, நவா ரைஸ் முறுக்கு, அதிரசம் எல்லாமே இந்த மாதிரி செல்லோடேப் போட்டோம் 10 பீசஸாக உடையக்கூடாதுன்னு. பொட்டுக்கடலை லட்டு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சாம்பிள் அனுப்பியிருந்தேன். ஃபிக் ரோல்ஸு, ஃப்ளாக் சீட் சிக்கி அண்ட் இந்த ஹாட் டாக் பன்ஸும் எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் 100 கிராம் பேக்கெட் கேட்டாங்க. கார்லிக் தட்டை, நம்ம ஐ ஃபுட்ஸோட பட்டர் முறுக்கு. அண்ட் கனடா கஸ்டமருக்கு வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ், கிரேவி ப்ரீமிக்ஸ், மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ், பெப்பர் சிக்கன் மசாலா, தால் கிச்சடி, அப்புறம் சாம்பார் ப்ரீமிக்ஸு, கொப்பரை தேங்காய், இன்ஸ்டன்ட் ரசம் எல்லாமே கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து ஃபிங்கர் ஆர்த்தரைட்டிஸ் இருக்குன்னு போட்டிருந்தால, ஸோ 40 days வந்து நான் காட்டு எண்ணெய் அரிசி போட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. இன்னமும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரொம்ப வேலை செய்கிறதுல என் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி பட்டினப்பாக்கம் போனாங்க. ஸோ அவங்க வந்து வஞ்சரம் மீன் 4 kg இருக்குங்க, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. குழம்பு மட்டும் தயவுசெய்து வச்சு கொடுத்துருங்க. நம்ம ஹை ஃபுட்ஸோட ஃபிஷ் கிரேவி மசாலாவில் தான் இது செஞ்சது. குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் மீனுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ 4 kg வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ண முடியாது, தனியாக பீசஸாக வாங்கினாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்தோடனே எல்லாமே நம்ம ஐ ஃபுட்ஸோட ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு பண்ணி வச்சுட்டேன். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை மசாலாலேயே காரம் நல்லாவே இருக்கும். ஸோ சால்ட்டு, நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா, நல்ல காரம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க காஷ்மீரி சில்லி தூள் 1 or 2 டீஸ்பூன் போட்டு லெமன் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை அப்படியே பெரட்டி விட்டுருங்க. மீனில் ஒவ்வொன்றா நீங்கள் பெரட்டினா தான் மசாலா நல்லா ஒட்டும். அப்புறம் இந்த பீச் ஸ்டைல் மீன் மாதிரி உங்களுக்கு நல்ல கலராக எல்லா பக்கமும் மசாலா ஒட்டி வரும். இந்த குளுக்கிற மெத்தட்லாம் வந்து நமக்கு சரி வராது. நான் எப்போவுமே ஒரு மீனாக எடுத்து தான் மசாலா போடுவேன். மீன் பொரிக்கும் போது தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் கடலை எண்ணெய் போட்டு தான் பொரிப்பேன். கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாவில் வந்து மிளகு, சீரகம், தனியா எல்லாமே அடிச்சு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் ஆட் பண்ண வேணாம். நம்ம ஹை ஃபுட்ஸோட மசாலாஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள்.